ஹை ஃப்ரெண்ட்ஸ், வானத்தை போல நிறைவு பகுதி அடைய போகிறதா இருந்துட்டு கூறப்படுதுங்க. ஸோ அதை குறித்து தான் நம்ம இந்த வீடியோவில் இருந்துட்டு பார்க்க போகிறோம். அப்படி நிறைவு பகுதி அடைஞ்சிச்சுன்னா அதற்கான காரணம் என்ன, அதே டைமில் வேறு என்ன சீரியல் ஒளிபரப்பாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத குறித்து டீட்டெயிலாக இருந்துட்டு பார்க்கலாம். ஸோ ஒரு நல்ல டிஆர்பி ரேட்டிங்கில் தான் இருந்துட்டு வானத்தை போல சீரியல் போயிட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது இது ஏன் நிறைவு பகுதி எட்டணும் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியை இருந்துட்டு எழுப்பலாம். ஏன்னா நல்ல டிஆர்பி ரேட்டிங்கில் போயிட்டு இருந்த பல சீரியல்களை இருந்துட்டு சன் டிவியில் இருந்துட்டு நிறைவு பகுதி அடைஞ்சு இருந்துட்டு முடிவும் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் இருந்துட்டு வானத்தை போலவே வருதா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியை இருந்து எழுப்பப்படுது. ஏன்னா கண்ணான கண்ணே சீரியல் அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கான எபிசோடுகள் போகாமல் இருந்தும் குறைஞ்ச அளவுக்கு தான் எபிசோடுகள் 500 எபிசோடுகள் பக்கமாக தான் போயிருந்துச்சு. இருந்தாலும் நல்ல டிஆர்பி ரேட்டில் தான் இருந்தது. ஆனால் ஏன் அதை என் பண்ணாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியான அளவுக்கு தான் டக்குன்னு இருந்துட்டு நிறைய போது இருந்துட்டு போட்டுவிட்டாங்க. ஸோ அதே போல் வானத்தை போல சீரியல் ரொம்ப நாட்களாக இருந்துட்டு இப்போ ஒளிபரப்பாயிட்டு இருக்குது. இது வரைக்குமே சரி, ஆரம்பத்தில் கொஞ்சம் போரிங்காக கதைக்களம் போணுச்சு அப்படின்னா கூட இப்போ ரொம்ப விறுவிறுப்பாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் தான் அடுத்தடுத்து இருந்துட்டு கதைக்களத்தை இருந்துட்டு தொடர்ந்து இருந்துட்டு கொடுத்துட்டே வராங்க. இந்த அளவுக்கு ஒரு அண்ணன் தங்கை பாசத்தை இருந்துட்டு இது வரைக்கும் எந்த சீரியலும் காமிக்காத அளவுக்கு அவ்வளோ இருந்து தத்ரூபமும் அழகாகவும் சூப்பராகவும் இருந்துட்டு ஆக்டர்ஸும் இருந்துட்டு பண்ணியிருப்பாங்க. டைரக்டர் வந்துட்டு அவங்களை அந்தளவுக்கு நல்லாவே யூஸ் பண்ணியிருப்பாங்க. பார்க்குற மக்கள் அனைவரையுமே இருந்துட்டு ஓரளவுக்கு இருந்துட்டு இம்ப்ரெஸ் பண்ணுற அளவுக்கு தான் அந்த சீரியல் இருந்திருக்கு. ஆனால் இருந்தாலும் சில காட்சிகள் சில இதெல்லாம் இருந்துட்டு ஆள் மாற்றி இருந்துட்டு வந்த சீனே திரும்ப வருது, அரைச்சமாகவே அரைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் மத்தியில் இருந்துட்டு ஒரு குறைபாடு கூட இருந்து வருது. ஸோ இந்த வகையில் இன்னும் நிறைய வகையான கதைக்களங்கள் இருந்துட்டு இருக்குது இந்த சீரியல் வந்துட்டு தொடர்ந்து செல்றதுக்கும். என்ன இருந்துட்டு பார்த்திங்கன்னா சரவணன் அப்படிங்கிற கேரக்டர் இருந்துட்டு வில்லனாக கொண்டு வரலாம். அது மட்டும் இல்லாமல் இருந்துக்கிட்டு லோகநாயகியோடைய பொண்ணு இருந்துட்டு மாசமாக இருக்கிறாங்க. ஸோ அது இருந்துட்டு சின்ராஸ் இருந்துட்டு அதுக்கு ராஜபாண்டி அதுக்கு காரணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ராஸ் இருந்துட்டு நிரூபிக்கணும். ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்து நிறைய இருந்துட்டு விஷயங்கள் இருந்துட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி எப்படி சின்ராஸ் நம்ம ராஜபாண்டியை இருந்துட்டு கோர்ட்டில் இருந்துட்டு காட்டி கொடுக்கலையோ அதே போல் இந்த டைம் இருந்து துளசி இருந்து நம்ம பொன்னியை கண்டிப்பாக காட்டி கொடுக்க மாட்டாங்க. பொன்னி மேலே எந்த ஒரு பழியும் இல்லாத மாதிரி தான் இருந்துட்டு பண்ண போகிறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் போணுச்சு அப்படின்னா இன்னும் கதைக்களம் அதிகமாக போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை நிறைய பகுதி அடையிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பொன்னி மேலே இருந்துக்கிட்டு எந்த தப்பும் இல்லை நம்ம துளசியே சொன்னால் கூட, அதாவது நம்ம பொன்னி ஏற்பாடு பண்ண ரவுடிங்களே இருந்துட்டு வாக்குமூலம் கொடுத்துருக்குறாங்க. அதன் பட்சத்தில் இருந்துட்டு நம்ம பொன்னி கண்டிப்பாக அரெஸ்டாகி இருந்துட்டு உள்ள போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில நாட்கள் தண்டனை அனுபவிச்சு இருந்துட்டு வெளியே வந்த உடனே அவள் தான் செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிச்சிட்டல, அவளை மன்னிச்சு ஏற்றுக்கோனே அப்படின்னு சொல்லி நம்ம துளசி இருந்துட்டு சின்ராசுக்கிட்ட சொல்லி இருந்துட்டு மன்னிச்சு நம்ம பொன்னியை ஏற்றுக்க வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்படி ஒரு வகையில் இருந்துட்டு முடிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு இருந்துக்கிட்டு இன்னொரு சைடு வந்து லோகநாயகியை பற்றியான இருந்துட்டு அனைத்து விதமான தகவல்களையும் அதுக்கு அந்த கருவுக்கு இருந்துக்கிட்டு நம்ம ராஜபாண்டி காரணமும் இல்லை அப்படிங்கிறதையும் இருந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம சின்ராசும் இருந்துக்கிட்டு வீரசிங்கமும் கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்துட்டு காமிக்கலாம். ஸோ இதெல்லாம் இருந்துட்டு டக்குன்னு காமிக்கணும்னு நினச்சின்னா ஈஸியாகவே இருந்து டைரக்டர் காமிக்கலாம். இல்லை அப்படின்னு சொன்னால் இவங்களை வச்சு இருந்துட்டு இன்னும் லென்த்தாக கொண்டு போகணும் அப்படின்னா நல்லாவே லென்த்தாகவும் இருந்துட்டு கொண்டும் போகலாம். ஸோ அது டைரக்டர் கையில் தான் இருக்குது. இன்னொன்று இருந்துட்டு இந்த சீரியல் ஏன் நிறைய பகுதி அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னீங்க பார்த்தீங்கன்னா நிறைய புது சீரியல்கள் இருந்துட்டு சன் டிவியில் வரப்போகிறதா இருந்துட்டு கூறப்படுதுங்க. ஸோ அதுலேயும் குறிப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீரசிங்கம் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடிச்சிட்டு இருக்கிறவர் தான் இருந்துட்டு சஞ்சு. இவர் இருந்துட்டு புது சீரியல் ஒன்று கமிட் ஆகியிருக்கிறாரு. அதுவும் இருந்துட்டு அவருக்கு ஜோடியாக இருந்துக்கிட்டு ஸ்ருதிராஜ் இருந்துட்டு நடிக்கிறதா இருந்துட்டு கூறப்படுது. ஸோ இவங்க 2 பேர் இணைஞ்சு இருந்துட்டு நடிக்கக்கூடிய சீரியல் தான் இருந்துட்டு இப்போ வானத்தை போல சீரியல் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. அந்த டைமுக்கு இருந்துட்டு வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு கூறப்படுதுங்க. ஸோ இதை குறித்து இது வரைக்கும் சேனல் தரப்புலையும் இருந்துட்டு சீரியல் தரப்புலையும் எந்த விதமான ஒரு அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட்டும் இருந்துட்டு வர கிடையாது. ஸோ இது எல்லாமே இருந்துட்டு ஓரளவுக்கு இருந்துட்டு பேசப்பட்டுக்கிட்ட வரக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். கூடிய விரைவிலே இதை குறித்து இருந்துட்டு அஃபிஷியலான தகவல்கள் இருந்துட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எல்லாத்துக்குமே இருந்துட்டு சஞ்சு நடிச்சிட்டு இருக்கிற அந்த புது சீரியலுடைய அனௌன்ஸ்மெண்ட்டு டைம் வந்துச்சு அப்படின்னாவே வானத்தை போல சீரியல் தொடருமா இல்லை நிறைய பகுதி அடையுமா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் இப்போ வரக்கூடிய வாரங்களில் இருந்துட்டு நடக்கக்கூடிய எபிசோடுகளை வச்சு கூட நம்மளால் கொஞ்சம் கணிச்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நினைக்கிறேன். ஸோ நம்ம வானத்தை போல சீரியல் நிறைய பகுதி அடைஞ்சால் நல்லா இருக்குமா, இல்லை இன்னும் தொடர்ந்து கண்டினியூ கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்குமா அப்படிங்கிறத கொடுத்து உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.